ஓகே வணக்கம் மச்சான்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஐஎஸ்எல் இஸ் ஆன் ஹோல்ட். சரி, இதை பற்றி நான் இப்போது என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக விளக்குறேன். உங்களுக்கு புரியுமான்னு தெரியல, ஆனால் புரியும்னு நம்பி நான் விளக்குறேன். இந்த ஐஎஸ்எல் இஸ் ஆன் ஹோல்ட். இதுக்கு பெரிய முக்கியமான காரணம் என்னென்னா, ஏஐஎஃப்எஃப்பும் எஃப்எஸ்டிஎலும் தான் பார்த்தீங்கன்னா காரணம். கடைசியாக 2010 பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. மாஸ்டர் ரைட் அக்ரிமெண்ட்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு போட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஃப்எஸ்டிஎல் ஏஐஎஃப்எஃப்க்கு 50 கோடி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு தரணும். ரிட்டர்னுக்கு மொத்த இந்தியன் ஃபுட்பால், அதாவது ஐஎஸ்எல், ஐ லீகு, மற்றபடி இந்தியன் ஃபுட்பாலோட டெலிகாஸ்ட்டு எல்லாமே எஃப்எஸ்டிஎல் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட். ஆனால் இப்போ அது முடிஞ்சு போனதுனால ரினியூவல் பண்ண முடியாமல் தவிச்சிட்ருக்கிற ஏஐஎஃப்எஃப்க்கு, அதனால தான் ஐஎஸ்எல்லும் ஹோல்டில் இருக்குது. ஏன் ரினியூவல் பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐஎஃப்எஃப்க்கு ஆல்ரெடி ஒரு கேஸ் போயிட்டுருக்கு சுப்ரீம் கோர்ட்டில். அந்த கேஸு பார்த்தீங்கன்னா இன்னும் முடியலை. அந்த கேஸை பற்றி விளக்கிறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியன் ஃபுட்பாலே ஒரு மர்மம். அதே மாதிரி இந்தியன் ஃபுட்பால் ஃபுல்லாக பாலிடிக்ஸுன்ற காரணத்தால் ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. அதில் ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்கு. அது முடிகிற வரைக்கும் நீங்கள் எந்த அக்ரிமெண்ட்டும் போடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஏஐஎஃப்எஃப் கிட்ட ஆர்டர் போட்டாங்க. அதனால் இப்போ ஏஐஎஃப்எஃப் அந்த மாஸ்டர் அக்ரிமெண்ட்டை ரினியூவல் பண்ண முடியாமல் வெயிட் பண்ணிட்டுருக்கு. அது போனால் போட்டும், நம்ம 2 பேரும் பேசி முடிவு அக்ரிமெண்ட் போட்டுக்கலான்னு ஏஎஃப்எஃப்பும் எஃப்எஸ்டிஎலும் பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கும் ஒற்றுமை இல்லைன்றதோட ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு இன்னும் அவங்க வரல. ஏன்னா எஃப்எஸ்டிஎல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 60% பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல் கிளப்லாம் எடுத்துக்கிட்டோம் வர அவுட்கம்லேருந்து, மீதி 26% பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்துக்கிறோம், மீதி 14% பார்த்தீங்கன்னா ஏஎஃப் எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. ஆனால் அதுக்கு ஏஎஃப்எஃப் நாங்கள் அதுக்கெலாம் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஏஎஃப்எஃப் என்ன ப்ரப்போஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 50 கோடி எங்களுக்கு தாங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் ஐஎஸ்எல் எடுத்துக்கோங்க, ஐஎஸ்எல் டெலிகாஸ்ட் பண்ணிக்கோங்க, ஐஎஸ்எல்லோட அவுட்கம்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா 10% ஆஃப் த ஐஎஸ்எல் அதிகபட்சமாக எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் ஆல்ரெடி என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 50 கோடிக்கு இந்தியன் ஃபுட்பால் மொத்தத்தையுமே அவங்க ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்ததுனால, இப்போ வெறும் 50 கோடிக்கு வெறும் ஐஎஸ்எல்லான்னு கேட்டு அதையும் பார்த்தீங்கன்னா இவங்க டிஸ்அக்ரிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆக மொத்தம் இது 2த்துக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஃபேன்ஸ், அதாவது ஐஎஸ்எல் ஃபேன்ஸான நம்மளும் இந்த இந்தியன் ஃபுட்பால் கிளப்ஸான ஐஎஸ்எல் ஃபுட்பால் கிளப்ஸ்லாம் தான் தவிக்குது. ஏன்னா கேஎஃப்சிலேருந்து, கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சிலேருந்து ஆல்ரெடி பிளேயர்ஸ்லாம் அவங்க லீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி சென்னை எஃப்சியும் இன்னும் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல, சைனிங்ஸும் வரல. அது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் த ஐஎஸ்எல் இஸ் ஆன் ஹோல்ட். ஸோ இதுதான் அந்த ப்ராப்ளம். எனக்கு புரிஞ்ச அளவுக்கு, எனக்கு புரிஞ்சதான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்தியன் ஃபுட்பால் பற்றி ஏகப்பட்ட பேருக்கு தெரியல. ஏன்னா ஐஎஸ்எல் ஹோல்டில் இருக்கிறது தான் இப்போ இது கேர்லெஸ்ஸாக விட்ருக்காங்க. இதுவே ஐபிஎல் ஹோல்டில் இருந்ததுன்னா இந்நேரத்துக்கு கொந்தளிச்சிருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, தெளிவாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். சென்னை யூனிவர்சிட்டி டிவி டை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.